ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம் நிஷாந்த் எலைட் ஓம். இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை சின்னதாக ஒரு பூஜை போடலான்றதுக்காக நான் வியாழக்கிழமை செய்த வேலைகளையும் வெள்ளிக்கிழமைக்கான பூஜையும் தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை காலையிலேயே பூஜை முடிச்சிடலான்றதுக்காக நான் முன்னாடி நாளே வீடு தொடச்சி விட்டுட்டேன். இந்த வீடு துடைக்கிறதுல ஒரு டிப்ஸு சொல்லணும். நான் இந்த தண்ணியில் நான் கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கும் ஜவ்வாது கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கிருமி நாசினி. ஜவ்வாது வாசனைக்காகவும், பச்சை கற்பூரம் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி தொடச்சி விட்டுட்டு பாருங்கள், வீடே ஒரு மணமாக இருக்கும். தொடச்சி முடிச்சுட்டு கார்பெட் எல்லாமே கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். குளித்து முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ண வேண்டியது தான். இதுதான் எங்களோட பூஜை ரூம். நிறைய ஃபோட்டோஸோ நிறைய ஐடில்ஸோ நான் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் வச்சு அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணி பீஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் லிமிட்டடாக தான் வச்சுருப்பேன். குட்டி குட்டி சிலைகள், அப்புறம் ஒரு பெருமாள் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த முருகர் பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர். இது எனக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால தூக்கி போட மனசே வராமல் அதை கட் பண்ணி அழகாக என்னோடய பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த திங்ஸ் எல்லாம் ஒரு 3 பேட்சாக பிரித்து தனித்தனியாக வாஷ் பண்ணுவேன். முதல்ல இந்த பித்தளை இல்லாத ஐடில்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சு அதை முதல்ல க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பசை இல்லாத பித்தளை பாத்திரங்கள் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒரு பேட்சாக நான் அதே மாதிரி ட்ரேயில் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணுவேன். இந்த பித்தளை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த அன்னபூர்ணி சிலை நான் ரொம்ப ஆசைப்பட்டு காத்திருந்து வாங்கினதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 2-3 முறை நான் வாங்கணும்னு போயிட்டு என்னால் வாங்கவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அது வாங்குகிற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்ன தான் நம்ம நினச்சாலும் அது நமக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ தான் கிடைக்கும் இல்லைங்களா. பித்தளை பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நான் பீதாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பீதாம்பரி பவுட்ரு மட்டுமே யூஸ் பண்ணுறதை விட நம்ம இதுலேயே 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த சால்ட்டு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகி ஈஸியாக நம்மளால் அந்த பித்தளை சாமான்களெல்லாம் துலக்க முடியுது, க்ளீனாகவும் ஆகிடுது. இப்போ பாருங்கள், இதில் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது. நம்ம வெறும் பீதாம்பரி பவுடர் போடும்போது கொஞ்சம் அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த சால்ட் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பூஜை செய்யணும், இதை இப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நடந்தால் கூட நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நம்ம சாமி கும்பிட்றதே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லுக்காக தான். அந்த பீஸ்ஃபுல்லை இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கெடுத்துக்கிடுறோன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. அதனால் என்னால் எது ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுமோ, எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நான் எனக்கு நிம்மதி தரக்கூடிய அளவுக்கு நான் பூஜையை எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் செஞ்சுப்பேன். ஆன்மீக வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்ப்பேன். அந்த மங்கையர்கரசியோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட இப்படி கூட செய்யலாம் அப்படின்னு எதை செய்யணுமோ எதை செய்ய முடியுமோ எளிமையாக செய்கிற விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அதில் என்னால் எதை முடியுதோ அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி செய்வேன். கடைசியில் இந்த ஆயில் இருக்கிறத நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குத்துவிளக்கு மேலே இருக்கிற ஆயில் பார்ட்டை பிரித்து எடுத்துகிட்டு கீழே இருக்கிறது நம்ம ஈஸியாக முதல்ல வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆயில் ஐட்டம்ஸ் மற்ற ஐட்டம்ஸ் வாஷ் பண்ணுறதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
முதல்ல இந்த குத்து விளக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணலாம். இது 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடவே என்ட்ரன்ஸில் நான் வந்து ஒரு விளக்கு ஏற்றுவேன், அதையும் சேர்த்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணியில் நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே நம்ம பீதாம்பரி அண்டு சால்ட்டு போட்டு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற விநாயகர். இது பார்த்திங்கன்னா அந்த பழைய குக்கரெல்லாம் போட்டு அச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்ச ஒரு விநாயகர். இப்போ நம்ம எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸு, பெரிய ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து நீட்டாக தொடச்சி புதுசாக மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கலாம். இந்த படியும் எல்லாமே தொடச்சி விட்டுறேன். இந்த படிக்கு கூட ஒரு ஸ்டோரி இருக்குங்க. நம்ம வீட்டில் ஹுட் ஒர்க்கு செஞ்சு மீந்த ஒரு வேஸ்டான ஒரு பிளேட்ஸ் எல்லாம் வச்சு நானாக ஏதோ ஆணி அடித்து வச்சுருக்கிறேன். மேலே அந்த ஷீட் போட்டிருக்கிறதுனால நீட்டாக இருக்குது. உள்ளே வந்து நானே அடித்து ப்ரிப்பேர் பண்ணது. அது இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால அதை வந்து நான் இந்த பூஜை ரூமில் படி மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு நம்மளே செய்யும் போது அது ஒரு ஹாப்பியை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நான் மஞ்சத்தூளில் வந்து ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அது கூடவே கொஞ்சம் ஜவ்வாதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள். நம்ம பூஜை ரூமை திறக்கும் போதே ஒரு சூப்பரான தெய்வீகமான ஒரு ஸ்மெல் வரும். இந்த ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மஞ்சள் வந்து கருப்பாகாமல் அந்த மஞ்சள் தன்மையோடவே அடுத்த முறை வாஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். முதல்ல ரொம்ப நாள் காத்திருந்து ஆசைப்பட்டு வாங்கின அன்னபூர்ணி அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அடுத்ததாக ஒன்றொன்றுத்துக்கும் மஞ்சள் குங்குமத்தை வச்சு நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து பூஜை ரூமில் அடுக்கி வச்சிட வேண்டியது தான். இந்த விநாயகர் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு சூப்பர் பொருத்தமாக இருக்கிறாரு. அதை வைக்கும்போதே அந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப அழகாயிடுது. அடுத்ததாக ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். அதுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமத்தை வச்சிடலாம். இது எல்லாமே நான் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் செய்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிட்டோம். இதை ஒன்றொன்னா நம்ம எடுத்து பூஜா ரூமில் பழையபடி அடுக்கி வச்சிட வேண்டியது தான். முதல்ல முருகரை வைக்கிறேன். அதுக்கப்புறம் இது சென்டரில் அங்காளம்மா, எங்களோட குலதெய்வம், லக்ஷ்மி, சாய்பாபா. அடுத்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி சாமி. இவர் வந்து சித்தர். நம்ம பழனி பக்கம் ஒரு 9 கிலோமீட்டரில் வந்து கணக்கம்பட்டி இருக்குது. ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். அங்கே போயிருக்கும்போது நாங்கள் அங்கேருந்தே அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அஷ்டலக்ஷ்மி, குபேந்திரன். இந்த அஷ்டலக்ஷ்மி மனை கூட நானே செஞ்சது தான். இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்த ஒரு சிலைகள். அதை வந்து நான் ஒரு மனையில் ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து சாய்பாபா. குட்டி குட்டியாக 2 குபேர சிலை இருக்குது, அதையும் நான் அழகாக வச்சுட்டேன். அடுத்து சங்கு சாலி கிராமம் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அடுத்து சிவலிங்கம், நந்தி 2மே வச்சுருக்கேன். அடுத்து விளக்கு சென்டராக வைக்கிறேன். அடுத்ததாக திரிசூலமும் வேலும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அடுத்து தீர்த்த சொம்பு, மணி. இங்கே வந்து அன்னபூரணி அந்த ஒரு கப்பில் அரிசி போட்டு அதுக்கு மேலே அன்னபூரணியை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பக்கம் 2 குத்து விளக்கு. நான் வந்து ஒரு நாளைக்கு 4 விளக்கு ஏற்றுவேன். பூஜை ரூமில் 3, என்ட்ரன்ஸில் ஒரு விளக்கும் ஏற்றுவேன். தினமும் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் நான் வந்து விளக்கு ஏற்றுவேன். இந்த விளக்கு ஏற்றுனா வீடே ஒரு கலையாக எனக்கு தெரியும். அதனால் நான் அதை மிஸ் பண்ணாமல் காலையில் சாயந்தரம் ஏற்றிடுவேன். இப்போ என்ட்ரன்ஸையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன வைக்கிறேன்றதை பார்க்கலாம்.
என்ட்ரன்ஸில் வந்து விநாயகர், ஒரு விளக்கு, ஒரு சாம்பிராணி கப்பு, அதுக்கப்புறம் இந்த உப்பு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் அழகான ஒரு கோலத்தை வாசலில் போட்டாச்சு, மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு. இது வந்து நம்ம போர்ட்டிகோ என்ட்ரன்ஸில் அரிசி மாவில் போட்ட கோலம். இது நான் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டேன். மஞ்சள் குங்குமமும் நைட்டே வச்சிட்டேன். வாசப்படியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாதம் எப்போவுமே நான் வந்து சென்டராக வந்து ஒரு ட்ரா பண்ணுவேன். 2 பக்கம் தாமரை, லக்ஷ்மி பாதம். இது நைட்டே நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ காலையில் அழகாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை ரூமை திறக்கும் போதே அந்த ஸ்மெல்லு நமக்கு, அந்த ஜவ்வாது, அந்த பன்னீர், அந்த ஸ்மெல்லெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூ வச்சுட்டு கேசரி வந்து பிரசாதமாக செஞ்சுருக்கேன். அதையும் நம்ம வச்சு ஒரு குட்டியான சூப்பரான பூஜையை வந்து நம்ம செஞ்சிட வேண்டியது தான். நான் நேற்றே சொன்னேன், ரொம்பலாம் நான் வந்து பர்ஃபெக்டாக இதை வைக்கணும் இதை வைக்கக்கூடாதுன்னெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். இது வந்து நம்ம வீட்லேயே இருந்த பூ, வெளியில் வச்சுருக்கிற பூ. மேலே நிறைய பூ இருக்குது, ஆனால் அது நம்ம காலையில் போய் எடுக்க டைம் இல்லாததுனால நான் இப்போ இங்கே இருந்ததே எடுத்து வச்சிட்டேன். சிம்பிளாக பூக்களை வச்சு ஒரு பிரசாதத்தை வச்சு நான் வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் ஏற்றி வச்சு ஒரு பூஜையை முடிச்சிடுவேன். பழம் இருந்தால் வைப்பேன், இல்லாட்டி அதை பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டேன். என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து திருப்தியாக என்னோடய பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். முதல்ல நம்ம வெளியில் என்ட்ரன்ஸில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே விளக்கேற்றலாம். விளக்கு ஏற்றும் போது எப்போவுமே நான் வந்து ஒளி தரும் உமையே எழுந்தருள் தாயே அப்படிங்கிற ஒரு லைனை சொல்லுவேன். இது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து அதை இன்ன வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அந்த விளக்கு ஏற்றினாலே அந்த வீடு ஒரு கலை ஆகும் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ விளக்கெல்லாம் அணைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப இது வந்து இந்த மாதிரி பார்க்க ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இந்த பூஜையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா அந்த சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது தான். அந்த புகையோடு அந்த வீட்டையும் அந்த வாசனையோடு இருக்கிறதையும் பார்க்கும்போது தான் ஏதோ கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி தோணும். இப்போ நான் இந்த சாம்பிராணி வந்து உள்ளே ஏற்றுறதில்ல, ஏன்னா வந்து கருப்பு படிஞ்சிரும், பெயிண்டெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து வெளியே மட்டும் இந்த சாம்பிராணியை ஏற்றி வச்சுட்டு உள்ளே வந்து நான் ஊதுபத்தி ஏற்றிடுறேன். அவ்வளோதான். கடைசியில் இந்த கற்பூர தீபார்த்தனையை முடிச்சிட்டா என்னோடய பூஜை பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.